நான் சாப்பிடுறேன் பிறகு இப்ப சாப்பிடுங்க வீடியோக்கு சாப்பிட மாட்டான் நான் ஒரு இல்ல நான் சாப்பிடுறேன் வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சர்மி நான் உங்கள் ரூபி. இன்றைக்கு ஒரு சமையல் காணொளி தான். வாங்கோ காணொளிக்கு போவோம் 25 கிராம் சோயா மீட் என்ன இதை நாங்கள் பவுடரா அடிக்க அப்படி அடிப்போமா தாங்க நான் வந்து அடிச்சு கொண்டாரு கொரகரப்பா இந்த பாருங்கோ நாங்கள் இறைச்சி எடுத்துருக்கிறோம் நல்லா கொரகொரப்பான கொரகரப்பா வந்துட்டேன். இங்க பாருங்கோ அவிஞ்சிட்டோம் சார் பாருங்க இது அவிய கிடக்கா கொஞ்சம் மூடி விடுங்க அவியட்டும். இது எல்லாம் அவிஞ்சிடுது இப்படி குத்தினா கரண்டி உள்ளுக்க போகும் துஸ்கண்டு போ கொஞ்சம் வந்துடுது நாங்கள் இறக்க போகிறோம். இங்கே பாருங்க நாங்கள் எல்லாம் வடிவாக உரிச்சு வச்சிருக்கிறோம். இதை வச்சு ஒரு சாப்பாடு செய்ய போகிறோம். முந்தி இது என்ன அவிச்சு போட்டு குழந்தைகளுக்கு தீத்துறது இல்லை. இப்போ சாப்பிட்டாம அதில் கொலஸ்ட்ரால் வேறு மட்டும் தீத்துறது இல்லை. குழந்தைகளுக்கு நாங்கள் எங்கிற குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு தீத்தினாங்க. இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உருளைக்கிழங்கு கீரை சில உருளைக்கிழங்கு இந்த கொஞ்சம் அவியல் ஏரண்டா இந்த அவிய பஞ்சு பழம் இந்த இப்போ மழை தானே மழைக்கிழங்குகளுக்கு அப்போ அவிச்சு போட்டு கீரையெல்லாம் சேர்த்து மிக்சியில் அடித்து போட்டு வெள்ளை கடிக்க போகிற புளிஞ்சு போட்டு நான் தீத்துறேன். உருளைக்கிழங்கு கொடுக்காத பிள்ளைகளை கொலஸ்ட்ரால் வேணும். இதே மாதிரி இல்லை வடிவாக நசியுங்கோ நல்லா இருக்கு வடிவாக இருக்கேன் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு. இதுக்கு நாங்கள் கொஞ்சம் கோதுமைமா இது 500 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து நாங்கள் 1 கப் கோதுமை எடுத்துருக்கிறோம். இதுக்குள்ள சேர்த்து அதையும் குழைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் போட போகிறோம். பாருங்க நாங்கள் இதுக்கு சேர்க்குறோம். இதோட கோதுமை மா அவியாத பச்சைமா இந்த கரண்டியால் 1 கரண்டி மிளகாத்தூள் போடுறேன், 1/2 கரண்டி மஞ்சத்தூள் போடுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறோம். இப்போ நாங்கள் இவ்வளோத்தையும் போட்டு குழைச்செடுக்க போகிறோம். தண்ணி சேர்க்க தேவையில்லையே, இதுலேயே குழைச்செடுப்போம். இந்த பதம் வேணும் எங்களுக்கு, இப்படி குழைக்க வேணும். இங்கே பாருங்க இதான் எங்கள் அளவு உருண்டை. நாங்கள் இதை இப்படி தான் செய்கிறோம். என்னென்னு சொன்னால் அப்படியே உருண்டை ஆக்கி போட்டு இப்படி ஒரு உருண்டை இப்படி செய்து இதை இப்படி கொஞ்சம் பெருசாக ஆக்குறோம். இதை கொஞ்சம் சின்னனாக ஆக்கி இப்படி உருளைக்கிழங்குன்னா விருப்பம் இல்லை தானே. இப்படி செய்தா பிள்ளைகள் உருளைக்கிழங்கு சாப்பிடுச்சு. உருளைக்கிழங்கும் அவைக்கு போய் சேருது, ஒரு வடிவாகம் இருக்குது. இதை கொஞ்சம் இப்படி மெலுசாக தப்பிட்டு இதை கொஞ்சம் கீழே இப்படி உருண்டையாக்கி வேண்டது இதே மாதிரியாக செய்யுது. நீங்களும் கூட பிள்ளைகளுக்கு விதமாக இப்படி செய்து காட்டுப்போம். சாப்பிடாத சாப்பாடை வச்சு செய்தால் தான் நம்ம சாப்பிட்டோம். உருளைக்கிழங்கு வேண்டான்னு உருளைக்கிழங்குன்னு சொல்லிடுறோம். அப்போ இப்படி செய்து போட்டு கொடுத்தா பிள்ளைகள் சாப்பிடுவேன். இந்த பாருங்க நாங்கள் இந்த சோயா மீட்டை அடித்து வச்சுருந்தாங்க முறுமுறுப்பாக அதில் இப்படி பிரட்டுறோம். இது ஒரு சிக்கன் காலின்ற சேப்புக்கு நாங்கள் செய்திருக்கிறோம். அதை வடிவேருக்கு வாங்க பொரிப்போம். இதே எவ்வளோ போடுங்க சேர்ப்போம். இருக்குது அப்படியே மற்ற பக்கத்துக்கு பிரட்டுவோம். இது புள்ளிகளுக்கு நல்லா விருப்பம். இப்படி செய்த ஒன்றா தூக்கி கொண்டு ஓடி விடுவோம். நாங்கள் சாப்பிட போகிறோம். நல்லா வடிவாகவும் இருக்குது, சுவையாகவும் இருக்குது. உருளைக்கிழங்கு சத்து, அதே மாதிரி சோயா மீட்டும் உடம்புக்கு நல்ல சத்தான சாப்பாடு. அப்போ இப்படி செய்து விட்டு அவைக்கு ஒரு சந்தோஷம். நடுக்க ரொட்டியான சுருளிகள் அப்போ நாங்கள் இப்படி செய்து பிள்ளைகளுக்கு கொடுத்து அதே ஒன்று எடுத்து சூப்பி தறி மாதிரி சாப்பிடுவோம். இது ஓய்வு விடுது. இப்போ நாங்கள் இது எடுக்க போகிறோம். நல்ல மேலே நல்ல முறுமுறுப்பாக இருக்குது. மேலே இந்த நம்ம சத்தம் இருக்குது, முறுமுறுப்பாக இருக்குது, உள்ளுக்கு நைஸாக இருக்குது. இங்கே பாருங்கோ நாங்கள் செய்த சாப்பாடு எப்படி இருக்குண்டு. உருளைக்கிழங்கும் கோதுமை மாவும் இருந்தால் சரி. மற்றது ரசத்தூளுக்கு பதிலாக நாங்கள் சோயா மீட்டை மிக்சியில் கொஞ்சம் சர்மி சொன்ன மாதிரி குறை அடிச்சு எடுத்துட்டு அதுக்கு பிராட்டிக்கு எடுத்துட்டு எண்ணெயில் போட்டேன். சோஸோடு தொட்டு சாப்பிட்றது எல்லாருக்கும் இது நாங்கள் சோஸில் ஊற்றிட்டோம் தானே. சரி ஒன்று சாப்பிட்டு பாருங்கோ.
இதை எடுத்து நான் சாப்பிடுவேன், நீங்க சாப்பிட நான் சாப்பிட்றேன் பிறகு இப்போ சாப்பிடுங்க. வீடியோவுக்கு சாப்பிட மாட்டான், நான் ஒரு இல்லை இல்லை நான் சாப்பிட்றேன். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு, சோஸோட சாப்பிட நல்லா தான் இருக்கு. அந்த உரைப்பும் நல்லா இருக்கு, காரமும் அந்த ஒரு இனிப்பு, சோஸ் கொஞ்சம் இனிப்பு தன்மை தானே, நல்லா இருக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கொமெண்ட்ல போடுங்க. நீங்கள் இப்படி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கொமெண்ட்ல போடுங்க. நாங்கள் மீண்டும் இன்னொரு சமையல் காணொலியில் இருவரும் சந்திக்கிறோம்.